வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்வில் தமிழரசு கட்சி இரட்டை மாநாடுகள் பூட்டிய வண்டி போல துளி துளி சவாரி. வண்டி எப்போது குடை சாயுமோ? ஜனாதிபதி அனுர கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்வு மாவட்ட மட்டத்தில் முடிவு செய்யப்படும். கடந்த அரசில் துப்பாக்கி ஏந்திய அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட சோதனை. ஜனாதிபதி அனுரகுமார அலையால் இடிந்து விழுந்த தமிழ் முதிய அரசியல்வாதிகள். இனி விரிவான செய்திகள். கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தின் பின் நாட்டை பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண ஒருங்கிணைப்பாளர் அருள் கோகிலன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையிலே இருக்கின்ற கட்டமைப்பு முறைமை அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு நகர்த்துவதற்கு இருக்கக்கூடிய முறைமையாகும். இந்த முறைமை லஞ்சம், ஊழல், மோசடி, அதேபோல் பொது சொத்துக்களை வீண்விரயம் செய்தல் போன்றவற்றை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரங்கள் ஆகும். அந்த வகையில் நாட்டில் ஊழல் மேலோங்கி இருந்த வேளையில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக பொருளாதார நெருக்கடியான காலத்தில் தேர்ந்தெடுத்தோம். எனினும் அந்த கால பகுதியிலே நாட்டில் ஊழல் இன்னும் தலை தூக்கியது. இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி அனுர கூறியது போல ஊழல் விபரங்கள் அடங்கிய அனைத்து கோப்புகளுக்கும் எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சார்பில் வேட்பாளர் தேர்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆதிக்கம் செலுத்துவதால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அணி கடுப்பில் உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தொடர்பாக மன்னார் தேர்தல் தொகுதியின் சுமந்திரன் ஏற்பாட்டில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக பிரதான தமிழ் கட்சிகள் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தனித்து களம் காண்கின்றன. அதனால் தமிழ் வாக்குகள் இம்முறை பிரிய போகின்றன. தவிர ஜனாதிபதி அனுரவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் செல்வாக்கு வியக்கத்தக்க அளவில் அதிகரித்து வருகிறது. அப்படியான சூழ்நிலையில் தமிழ் கட்சிகளின் இருப்பே கேள்விக்குறியாகிய நிலையில் தமிழரசு கட்சி இரட்டை மாட்டு வண்டியின் இரட்டை மாடுகளும் வெவ்வேறு திசையில் போவது போல ஆட்டம் காண்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வன்னி மாவட்டத்தின் வேட்பாளர் தெரிவில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் மன்னார் தேர்தல் தொகுதியை மையமாக கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பதிநாதன், மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராஜா டி கணேசன் ஆகியோர் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதாக மன்னார் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இந்த தெரிவுகள் யாவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மன்னார் சென்று வேட்பாளர்கள் தேர்வை இறுதி நிலைப்படுத்தியதாக தெரிய வருகிறது. எம் ஏ சுமந்திரன் மன்னார் கட்சி அலுவலகத்தில் சென்று கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் 2 மணி நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் தேர்தலுக்கான செலவுகள் பற்றியும் பேசப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இத்தேர்தலில் இருந்து நான் விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இப்போது அவரும் போட்டியிடுவார் என்று தெரிய வருகிறது. சுமந்திரனின் இந்த தேர்வுக்கு ஸ்ரீதரன் அணியின் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காரணம், தேர்தல் அடிப்படையில் அவர்தான் தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று முன்பு அறிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது முடிவு எடுப்பது சுமந்திரனா என்று அவர்கள் கொதிக்கிறார்கள். ஸ்ரீதரன் அணியை சேர்ந்த ஒரு பிரமுகர் தலை இருக்க வாள் ஆடக்கூடாது என்று ஆவேசமாக தெரிவித்தார். இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையொப்பமிட்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோக்குவில் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையெழுத்திட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையின் இந்த வருட பொது தேர்தலுக்கு நேற்று வரை 122 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் இதுவரை 22 தொகுதிகளிலும் 21 தொகுதிகளுக்கு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர தலைவராக உள்ள தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தனது வேட்புமனு பட்டியலை மாவட்ட மட்டத்தில் இறுதி செய்து வருவதாக கூறிய பொதுச் செயலாளர் கலாநிதி நிஹால் அபேசிங்க, போட்டியாளர்களுடைய விருப்பு வாக்குகளுக்கான போட்டியை தவிர்ப்பதற்கான பொறிமுறையை தமது கட்சி தயாரித்து வருவதாக தெரிவித்தார்.
எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் விஷயத்தில் என்பிபி எந்த வகையிலும் தலையிடாது எனவும் விருப்பு வாக்குகள் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் நுழைவதை என்பிபி உறுதி செய்யும் எனவும் அவர் தெரிவித்தார். ஏனைய கட்சிகளைப் போல அல்லாமல் என்பிபியின் நியமன பட்டியல் மாவட்ட மட்டத்தில் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட கலாநிதி அபேசிங்க இறுதி செய்யப்பட்ட பட்டியல்கள் கொழும்பில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறினார். அவரது கூற்றின்படி என்பிபி தனது நியமன பட்டியல்களிலும் தேசிய பட்டியல்களிலும் அதிகமான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கும். அதேபோல 2 பட்டியல்களிலும் அதிக தொழில் வல்லுநர்கள் அடங்குவர் என்று ஜனாதிபதி அனுர முடிவெடுத்துள்ளார். பொது தேர்தலில் என்பிபியுடன் புதிய கட்சிகள் அல்லது குழுக்கள் இணையுமா என்று கேட்டபோது என்பிபியில் அரசியல் கட்சிகள் அல்லது குழுக்கள் இணைக்கப்பட முடியாது. என்பிபி பதாகையின் கீழ் போட்டியிட பல கோரிக்கைகள் வந்துள்ளன, நாம் அவற்றை நிராகரித்து விட்டோம் என்றார். பெண் வேட்பாளர்களை அடையாளம் காணுவதில் கடினமாக உள்ளதுடன் நாளையும் வேட்பாளர்கள் தெரிவு முடிவு பெறாது என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்தார். தேர்தல் நியமன குழுவானது இன்று வவுனியாவில் கூடி மாவட்ட மட்டமாக ஆராய்ந்து இருக்கின்றோம். ஒவ்வொரு மட்டத்திலும் எவ்வாறானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது, எந்தெந்த இடங்களிலிருந்து வேட்பாளர்கள் வர வேண்டும், குறிப்பாக இன்றைய நிலையில் மாற்றத்தை இளைஞர்கள் யுவதிகள் படித்தவர்கள் வர வேண்டும் என்ற பெருவாரியான எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர். அதற்கு இடம் கொடுத்து எந்த விதமாக இந்த வேட்பாளர்களை நியமிப்பது தொடர்பில் பல சிந்தனைகள் இன்று பரிமாறப்பட்டன. எனினும் நாங்கள் இன்றைய தினம் எந்த மாவட்டம் தொடர்பிலும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. எனினும் நாங்கள் கடந்த முறை மத்திய செயற்குழுவிற்கு பின்னர் அறிவித்ததை போல திருகோணமலை மாவட்டம் அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமாக விசேட கரிசனை ஒன்று இருக்கின்றது. இந்த 2 மாவட்டங்களிலும் ஒரு தமிழ் பிரதிநிதியை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தமிழரசு கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட்டால் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த முறை ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதை போல இம்முறையும் அந்த மாவட்டத்தில் திருகோணமலையிலும் இவ்வாறான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதன் காரணத்தினால் அது குறித்து சில நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. இந்த விடயத்தில் திருகோணமலை கத்தோலிக்க ஆயர்மிக முனைப்பாக பல கட்சிகளோடு பேசி சில நகர்வுகளை செய்திருக்கின்றார். அவரை சந்திப்பதற்காக நாங்கள் சிலர் செல்கின்றோம். அந்த விடயத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போமாக இருந்தால் எங்களுடைய மத்திய செயற்குழு தீர்மானம் மற்றும் அரசியல் குழு தீர்மானம் இன்றும் நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் தமிழரசு கட்சியினுடைய பெயரிலும் சின்னத்திலும் தான் நாங்கள் 5 தேர்தல்கள் மட்டங்களிலும் போட்டியிடுவோம். ஆனால் திருகோணமலையிலும் அம்பாறையிலும் மற்ற கட்சி உறுப்பினர்களையும் உள்வாங்கி ஒரு போட்டி இல்லாமல் தேர்தலை சந்திப்பதற்கான விடயங்கள் ஆராயப்படுகின்றன. அதனை நாங்கள் செய்து முடித்த பின்னர் நாளை மீண்டும் சந்தித்து வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்களுடைய பெயர்களை ஆராய்ந்து தீர்மானங்களை எடுப்போம். எனினும் நாங்கள் நாளையும் இறுதி தீர்மானம் எடுப்போம் என்று கூற முடியாது. நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியான வேட்பாளர்கள் சில இடங்களில் முன்வரவில்லை. இதேவேளை பெண்கள் பல இடங்களில் முன்வரவில்லை. பள்ளம் மேடு காடு எங்கு தேடியும் பெண்கள் கிடைக்காமல் இருக்கின்றார்கள். பெண்கள் பல குறைபாடுகளை கூறுகின்றார்கள். அவர்களுக்கான நியமனங்களை நாங்கள் கொடுப்பதில்லை என்று. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க தயாராக இருக்கின்ற போதிலும் வராத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே பெண்களுக்கும் பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு விசேட கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். தேர்தலில் வெல்லக்கூடிய எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து முன்மொழியுங்கள். அவர்களுக்கான இடங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த தடவை அவ்வாறான ஒரு புதிய பரிமாணத்திலேயே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையிலே பல புதிய ஆற்றலுள்ள இளைய தலைமுறைக்கு வாய்ப்பளித்து நிச்சயமாக இடம் கொடுப்போம். அதற்கான தேடலையும் நாங்கள் செய்த வண்ணம் இருக்கிறோம். யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவனேசனுக்கும் இம்முறை வேட்பாளர் நியமனம் கொடுப்பதில் ஏதேனும் சிக்கல் இருப்பதாக ஊடகங்களில் பல கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றனவே என ஊடகவியலாளர் கேட்டபோது, எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மீளவும் இன்று உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பின்னர் தேர்தலிலே தோற்றவர்கள் இந்த தடவை சந்தர்ப்பத்தை வழங்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே அந்த பிரிவுக்குள் பலர் அடங்குவார்கள். ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்தவரை அதற்குள் வரமாட்டார். எனினும் இன்றைய கூட்டத்தில் நான் கூறியிருந்தேன், கட்சியினுடைய தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி தேர்தலிலோ கட்சியின் தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினால் அவருக்கு நியமனம் கொடுக்க கூடாது என்பதற்கு அப்பால் அவராகவே ஒதுங்கியிருந்தால் நல்லது என தெரிவித்திருந்தேன். எனினும் ஸ்ரீதரன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் போட்டியிடுவார். என்னையும் அவரையும் யாழ் மாவட்டத்தில் கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என சகல நியமன குழு உறுப்பினர்களும் கூறியிருந்தார்கள். அதற்கு அமைவாக நாங்கள் இருவரும் யாழ் மாவட்டத்திலே போட்டியிடுவோம், வெற்றியும் அடைவோம் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்கள் இருவருக்கும் இது 4வது பாராளுமன்ற தேர்தலினும் இன்னும் 7 பேரை நியமிக்க வேண்டும். மிகவும் ஆர்வமாக இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் இடம் கொடுப்பதற்கு நாங்கள் கருத்தாக கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்.
முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு கடந்த அரசாங்கம் 1690 துப்பாக்கிகளை வழங்கியுள்ளது என்று கொழும்பிலிருந்து வெளிவரும் சிங்களவார இதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று சனிக்கிழமை வெளியான அந்த வார ஏட்டின் செய்தியிலும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படி முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ, அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி, முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகளை கடந்த அரசாங்கம் வழங்கியுள்ளது. நிசங்க சேனாதிபதி அல்லது யோசித ராஜபக்ஷ உள்ளிட்ட துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்டவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாதவர்களும் உள்ளார்கள் முக்கியமான விடயமாகும். இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு 8 துப்பாக்கிகளும், நிசங்க சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும், யோசித ராஜபக்ஷவுக்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி அவர்களிடம் மொத்தம் 24 துப்பாக்கிகள், இதில் 16 வகை .9 துப்பாக்கிகள் அடங்கும். இந்த துப்பாக்கிகளை உடனடியாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு தற்போது அறிவித்துள்ளது. துப்பாக்கிகளை நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்கப்படாதுவிட்டால் 33ஆம் இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்தின்படி பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த துப்பாக்கிகள் தொடர்பான மேற்குறிப்பிடப்பட்ட தேதிக்கு முன்னர் வெளிச்சரவில் அமைந்துள்ள அரச வர்த்தக வெடிபொருள் களஞ்சிய சாலைக்கு வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு சொத்து பாதுகாப்பு, பயிர் சேதம் மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு தொடர்பாக வழங்கப்படும் துப்பாக்கிகள் பொருந்தாது என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கையில் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார கடந்த கால ஆட்சியின் போது பாரிய குற்றங்களை இழைத்த கும்பல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் செயற்பாட்டுக்கு கொலைகார கும்பல்களால் ஆபத்து ஏற்படலாம் என சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய எச்சரித்துள்ளார். அரச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாஜுடீன், பிரிகித், எக்னலிகொட போன்ற சம்பவங்களால் சிக்கி தவிக்கும் நபர்களால் எதையும் செய்ய முடியும் என தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆபத்து என்று சமூக வலைதளத்தில் ஏன் கூறியிருந்தீர்கள் என சுகந்த தேசப்பிரியவிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்தவர், நிச்சயமாக ஆபத்துக்கள் இருக்கக்கூடும். ஒரு முன்னுதாரணமான மாற்றம் மேற்கொள்ளும் சூழ்நிலைகளில் இதுபோன்ற ஆபத்துக்கள் உள்ளன. உயிரிழக்கிடமிருந்து அதிகாரம் பறிக்கப்படும் போது இத்தகைய ஆபத்துக்கள் எழுகின்றன. பண்டாரநாயக்க சுட்டுக் கொல்லப்பட்டதை நாம் அறிவோம். அத்தகைய ஸ்னைப்பரை பயன்படுத்துவது கடினமல்ல. இன்று பாதாள உலகம் ஒரு ஆயுதப்படை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 கோடி ரூபாய் கொடுத்து நாட்டை விட்டு வெளியேறி டிக்கெட் ஒன்றை எடுத்துக் கொடுத்தால் எதையும் சாதிக்கலாம். இன்றைக்கு அரசியல் என்பது செல்வம் ஈட்டும் தொழிலாக மாறியுள்ளது. எங்களுடன் தேநீர் அறிந்து கொண்டிருந்தவர்கள் அரசியல்வாதிகளானார்கள். ஆனால் நாங்கள் சென்று பார்த்தபோது வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது. அவர்களின் வீடுகள் அரண்மனைகள் போன்றவை. எனவே நாம் முன்னர் கலந்துரையாடிய தாஜுதீன், பிரிகித், எக்னிகொட போன்ற சம்பவங்களால் சிக்கி தவிக்கும் நபர்களால் எதையும் செய்ய தூண்டப்படலாம். அந்த ஆபத்து நிச்சயம் உண்டு. சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கை அரசியலில் அனுரகுமாரவுக்கு ஏற்பட்டுள்ள செல்வாக்கு மற்றும் புதிய அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கோபம் காரணமாக இலங்கை நாடாளுமன்ற அரசியலில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 30 பேர் விலக உள்ளனர் என்று கொழும்பில் அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறது. நமது டைனோசர் காலத்து முதியோர் கூட்ட தமிழ் அரசியல்வாதிகள் பலர் கடைசி முயற்சி ஒன்றை செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. காரணம், அவர்களில் பலருக்கு தெரிந்த ஒரே ஒரு தொழில் மற்றும் தொழில் அறிவு அரசியல் மட்டுமே. முதலில் சிங்கள அரசியல்வாதிகளை பார்க்கலாம். கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி இலங்கை நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மூத்த அமைச்சர்கள் உட்பட சுமார் 30 அரசியல்வாதிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்று எமது ஊடகத்திற்கு தெரிய வந்துள்ளது. இவர்களில் சிலர் நாடாளுமன்ற அரசியலிலிருந்து முற்றாக விடைபெற தீர்மானித்துள்ளார்கள். மேலும் சிலர் பொது தேர்தலில் போட்டியிடாமல் தேசிய பட்டியலின் ஊடாக நாடாளுமன்ற ஆசனத்தை பெற்றுக்கொள்ள தயாராகி வருவதாக கட்சியின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுவில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாபாபேவர்தன, முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ ஆகியோர் உள்ளார்கள். அத்துடன் முன்னாள் அமைச்சர்களான ஜோன் செனிபுரட்ன, GLP காமினி லோகுகே, பந்துல குணவர்தன, வாசுதேவ நாணயக்கார,
திச விதாரண விஜயதாச ராஜபக்ச சிசிர ஜெயக்கொடி அலிசா பிரீத் தம்பிக்க பெரேரா ஆகியோரும் உள்ளார்கள். இவர்களுள் அரசியல் ரீதியாக எழுந்துள்ள விரக்திகள் மற்றும் பாரம்பரிய அரசியல் மீதான விமர்சனங்கள் நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபட்டு மோப்பு நிலை ஆகியன இந்த தீர்மானங்களின் அடிப்படையாக கருதப்படுவதாக கூறப்படுகின்றது. இப்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள புதிய தலைமுறை அரசியலில் மாற்றங்களோடு ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ள இந்த ஓய்வு பெறும் வயதை கடந்து பதவிகளில் தொங்கிக் கொண்டிருந்த தம்மால் முடியாது என்பதை இவர்கள் உணர்ந்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது. வெளிநாட்டு தமிழ் அரசியல்வாதிகளின் கதி என்ன? தமிழ் அரசியல்வாதிகளின் தாரக மந்திரமான பாடை ஏறும் வரை பதவி என்ற சித்தாந்தத்தின் கடைசி கதாநாயகன் சம்பந்தன் தான் என்றும் இனி யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது என்றும் தற்போதைய அரசியல் களம் காட்டுகிறது. மூத்த தமிழ் அரசியல்வாதிகளின் ஆதங்கம் என்னவென்றால், முன்பு புலம்பெயர் தமிழர்கள் பவ்யமாக பேசி பணம் அனுப்பி கொண்டிருந்தார்கள். இப்போது தொலைபேசியில் அழைத்தாலும் கிண்டலாக பேசுகிறார்கள் என்று தமக்கு நெருங்கிய நண்பர்களிடம் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இருப்பினும் கடைசி முயற்சியாக இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு பார்த்துவிட்டு அதில் வெற்றி பெறாவிட்டால் உள்நாட்டில் தமது அறிவுக்கு ஏற்ற வர்த்தகங்களை கவனிக்க முடிவு செய்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் மதுபான விற்பனை லைசன்ஸ் பெற்ற தமிழ் அரசியல்வாதிகளில் அடுத்து என்ன செய்வது என்ற கலக்கத்தில் உள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது. காரணம், அந்த லைசன்ஸ்கள் அனுரகுமார அரசால் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டு விட்டன. வன்னியில் பண்ணை வைத்திருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் விவசாயம் செய்யலாம், பத்திரிகை நடத்தும் அரசியல்வாதிகள் அந்த தொழிலை கவனிக்கலாம், வேறு சிலர் தமிழ் அரசியலில் சம்பாதித்த பணத்தை வைத்து காலத்தை ஓட்டிவிடலாம். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் பணத்தில் ஏலேலோ ஐலசா போட்டவர்கள் பாடுதான் கொஞ்சம் கஷ்டம். புலம்பெயர் நாடுகளில் இப்போது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பணம் புரள்வதாக தெரியவில்லை. சுயநிர்ணய உரிமையை பெற்றுத்தர பணம் கேட்டால் புலம்பெயர் தமிழர்கள் கிண்டலாக சிரிக்கிறார்களாம். ஒரு நாடு, இரு தேசம், 3 மாகாணம் என்று சொன்னால் எது கிடைக்கிறதோ அதை நீங்களே வைத்துக்கொண்டு அங்கேயே இருந்து விடுங்கள் என்று கை கொடுத்து அனுப்பி விடுகிறார்களாம் புலம்பெயர் தமிழர்கள். சமீபத்தில் வெளிநாட்டு வசூல் பயணம் மேற்கொண்ட தமிழ் அரசியல்வாதி ஒருவர் தமக்கு கிடைத்த வசூல் பயணத்துக்கு வாங்கி கோட் சூட் செலவை கூட ஈடுகட்டாது என்ற கண்ணை கசக்குகிறார். அதை பார்த்த மற்றொரு தமிழ் அரசியல்வாதி இந்த மாதம் செய்யவிருந்த கனடா பயணத்தை ரத்து செய்துவிட்டார். டிக்கெட் காசாவது மிச்சம்.